ஸ்ரீ தன்வந்திரி திருக்கோவில்.
ஜகன்மாதா ஸ்ரீயம்ம பூரணி கோமயவளே. ஸ்ரீ தன்வந்திரி திருக்கோவில்.
ஸ்ரீ தன்வந்திரி திருக்கோவில். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலச அஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. நோயற்று வாழட்டும் உலகு. வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அனந்தலை மதுரா கீழ்புதுப்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள உலக ஆரோக்கிய பீடமாக போற்றப்பட்டு வருகின்ற தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ளது. கல்விக்கு சரஸ்வதி தேவி, செல்வத்திற்கு லட்சுமி தேவி, வீரத்திற்கு பார்வதி தேவி, ஞானத்திற்கு தட்சிணாமூர்த்தி, பகை அகல துர்கா தேவி, காரிய வெற்றிக்கு ஆஞ்சநேயர் என்று சொல்லப்படுகிற வரிசையில் நோய் தீர்க்கும் கடவுளாக மா மருத்துவராக வணங்கப்படுகிறார் ஸ்ரீ தன்வந்திரி பகவான். இந்த உலகின் ஆதி மருத்துவ கடவுளாக தன்வந்திரி பகவானை போற்றி புகழ்கின்றன புராண நூல்கள். தன்வந்திரி மகாவிஷ்ணுவின் அவதாரம். உலகையே காத்து ரட்சிக்கும் மகாவிஷ்ணு தன்வந்திரியாக அவதாரம் எடுக்க என்ன காரணம்? அசுரர்களுடன் எப்போதும் போராடி வருபவர்கள் தேவர்கள். அசுரர்களோடு ஏற்பட்ட மோதலில் பல சந்தர்ப்பங்களில் தேவர்கள் பலம் இழந்து போனார்கள். உயிர் பயம் ஏற்பட்டு விட்டது அவர்களுக்கு. எனவே பிரம்ம தேவனிடமும் தங்களின் தலைவனான இந்திரனிடமும் இது குறித்து கவலையுடன் முறையிட்டார்கள். இதன் விளைவாக தேவர்களுக்கு பூரண வாழ்வை வழங்குவதற்காக திருப்பார்கடல் கடையப்பட்டது. அப்போது கடலில் இருந்து தன்வந்திரி பகவான் அவதாரம் செய்தார் என்று புராணங்கள் கூறும். இவர் தன் திருக்கரத்தில் வைத்திருக்கும் கலசத்தில் இருந்து வழங்கிய அமிர்தத்தை உண்டதனால்தான் தேவர்கள் பூரண ஆயுளை பெற்றார்கள். எனவே தன்வந்திரி பகவானை மருத்துவத்துறையின் பிதாமகர் என்பர். ஆயுர்வேத வைத்தியத்தை ஆராய்ந்து பல சிகிச்சை முறைகளை நமக்கு அருளியவர் தன்வந்திரி பகவான். அதிசயத்தின் அடிப்படையில் தன்வந்திரி பகவானுக்கு தனி கோயில் அமைந்திருப்பதே சிறப்பு. வேதங்கள் 4. அவையாவன ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். இவற்றோடு 5ஆம் வேதம் ஒன்றும் உண்டு. அதுதான் ஆயுர்வேதம். எண்ணற்ற மகரிஷிகள் நம்மிடம் இருக்கும் மருத்துவ முறைகளை ஆராய்ந்து ஏராளமான மருத்துவ நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இதன் தொகுப்பே ஆயுர்வேதம். சுமார் 7 அடி உயரத்தில் பத்ம பீடத்தில் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த பகவானின் திருமார்பில் வலப்பக்கம் தங்கத்தாலான லக்ஷ்மி தேவியின் ரூபம் இருக்கிறது. சற்று கீழே கஜலட்சுமி காட்சி தருகிறாள். வலது மேல் கரத்தில் சக்கரம், இடது மேல் கரத்தில் சங்கு, வலது கீழ் கரத்தில் அமிர்த கலசம், இடது கீழ் கரத்தில் சீந்தல் கொடி, வலது தொடையில் வெள்ளியால் ஆன அட்டை பூச்சி, வெள்ளியால் ஆன ஸ்டெத்தாஸ்கோப்பும் கை கடிகாரமும் வைத்து கத்தியும் இடுப்பில் பெல்ட்டுமாக தலைமை அலோபதி வைத்தியராக தரிசனம் தருகிறார் இந்த தன்வந்திரி பகவான்.
நன்மைகள் தரும் நவ பைரவர். சர்வ மங்களமும் அருளும் அஷ்டமங்கள கால பைரவர் விக்கிரகம் கடந்த 14/1/2011 அன்று பிரதிஷ்டையானது. ஆதார பீடத்தில் 8 பைரவர்கள் அஷ்ட பைரவர்களாகவும் நடுவில் கால பைரவர் விக்கிரகத்தையும் ஸ்தாபித்து ஸ்ரீ அஷ்டமங்களா கால பைரவராக நவ பைரவராகவும் திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது. தேய்பிறை அஷ்டமி வழிபாடு இந்த சன்னதியிலும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இங்கு நடைபெறும் மகா பைரவர் ஹோமத்தில் கலந்து கொண்டு வாழ்வில் உயர்நிலை அடையலாம். நாத உலகின் மகாசக்தியே சூலதாரியே, நாத உலகின் மகாசக்தியே சூலதாரியே, காவநாயகனின் வீராங்கனையே, பாதாள பைரவரின் சிம்ம சொப்பனமே, நாத உலகின் மகாசக்தியே சூலதாரியே, நாத உலகின் மகாசக்தியே சூலதாரியே. சக்தி தேவியே, நாத சக்தியே, சக்தி தேவியே, நாத சக்தியே. பார்வையிலே பயமுறுத்தும் பைரவரின் பயபக்தியே, பார்வையிலே பயமுறுத்தும் பைரவரின் பயபக்தியே, நின்ற கோலம் நிர்வாணம் என்றாலும் அழகான அணிகலனாகவே அமைய பெற்றவளே, நாத உலகின் மகாசக்தியே சூலதாரியே, நாத உலகின் மகாசக்தியே சூலதாரியே. சக்தி தேவியே, நாத சக்தியே, சக்தி தேவியே, நாத சக்தியே.
தன்வந்திரி திருக்கோவில். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலச அஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. நோயற்று வாழட்டும் உலகு. சுமார் 7 அடி உயரத்தில் பத்ம பீடத்தில் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த பகவானின் திருமார்பில் வலப்பக்கம் தங்கத்தாலான லக்ஷ்மி தேவியின் ரூபம் இருக்கிறது. சற்று கீழே கஜலக்ஷ்மி காட்சி தருகிறாள். வலது மேல் கரத்தில் சக்கரம், இடது மேல் கரத்தில் சங்கு, வலது கீழ் கரத்தில் அமிர்த கலசம், இடது கீழ் கரத்தில் சீந்தல் கொடி, வலது தொடையில் வெள்ளியால் ஆன அட்டை பூச்சி, வெள்ளியால் ஆன ஸ்டெத்தாஸ்கோப்பும் கை கடிகாரமும் வைத்து கத்தியும் இடுப்பில் பெல்ட்டுமாக தலைமை அலோபதி வைத்தியராக தரிசனம் தருகிறார் இந்த தன்வந்திரி பகவான். இவர் பிரதிஷ்டையாகி இருக்கும் பீடத்தில் தன்வந்திரி மந்திரம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த தன்வந்திரி பகவான் சாதாரணமாக பிரதிஷ்டையாகவில்லை. மிகவும் கோலாகலமாக இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் சுமார் 2 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து அதன் பின்தான் பிரதிஷ்டையாகியுள்ளார். தவிர 46 லட்சம் பக்தர்களால் 13 மொழிகளில் 147 நாட்டு மக்களால் எழுதி தரப்பட்ட 54 கோடி தன்வந்திரி மந்திரம் இந்த விக்கிரகத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பிரதிஷ்டைக்கு முன்பே 100க்கும் மேற்பட்ட தன்வந்திரி ஹோமம் இந்த இடத்தில் செய்யப்பட்டது. தற்போது தினமும் தன்வந்திரி ஹோமம் நடந்து வருகிறது. தீபாவளி தினத்தில் இந்த தன்வந்திரி பகவானுக்கு டாக்டர் கோட் அணிவித்து டாக்டர் தன்வந்திரி என்று பொறிக்கப்பட்ட பேட்ஜையும் அணிந்து ஸ்பெஷலாக தரிசனம் தருவார். பக்தர்கள் தம் பார்வைக்கேற்ப பாண்டுரங்கனாக, ராதா கிருஷ்ணனாக, ஒப்பிலியப்பனாக, குழந்தை குருவாயூர் அப்பனாக, முருகனாக, மகாவிஷ்ணுவாக என்று அவரவர் ரசனைக்கேற்ப காணும் வண்ணம் பன்முக தோற்றம் காட்டும் ஸ்ரீ தன்வந்திரி பகவானின் எழிலார்ந்த தோற்றம் பார்ப்பவர் மனதை விட்டு மறையவே மறையாது என்பது உறுதி. உலக நலனுக்காக மருத்துவ கடவுளாக இந்த பீடத்தில் அரசாட்சி செய்யும் ஸ்ரீ தன்வந்திரி பெருமானின் அருள் பெற்று ரோக நிவாரணம் பெற்றவர்கள் பலர். இவர் தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு ரோக நிவாரணம் மட்டுமின்றி வேண்டும் பல வரங்களையும் நல்கி அருள் பாலிக்கிறார். உலக மக்களின் நலனுக்காக ஸ்தாபிதம் செய்யப்பட்ட இந்த பீடத்தில் சதா சர்வ காலமும் லோக சேமத்திற்காக யாகங்கள் நடத்தப் பெறுகின்றன. உலகில் வேறு எங்கிலும் நடைபெறாத அளவில் குறுகிய காலத்திலேயே இதுவரை பல்லாயிரக்கணக்கான யாகங்கள் நடந்தேறியுள்ளன. மேற்படி ஹோமங்கள் அனைத்தும் ஸ்தாபகரும் நிர்வாகியுமான ஸ்ரீ முரளீதர சுவாமிகளின் முயற்சியினாலும் இறை அருளாலும் குருவாகிய பெற்றோர்களின் ஆசையுடன் எவ்வித தங்கு தடையுமின்றி நடந்தேறி வருகின்றன. இங்கு ஹோமத்தில் வைத்து பூஜித்த டாலர், யந்திரம், மூலிகை ரக்ஷை, தேன், மந்திர ரக்ஷை, தைலம் போன்ற பிரசாதங்களை பயபக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பெற்றுச் செல்கிறார்கள். இப்பிரசாதங்கள் சுவாமிகளின் விசேஷ பிரார்த்தனைகளால் பலன் தருகின்றன. தன்வந்திரி பகவான் மூலிகைகளோடு சம்பந்தப்பட்டவர் என்பதால் சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் மூலிகை செடிகள் பிரம்மாண்டமாக வளர்க்கப்பட்டுள்ளது. பார்க்கும் இடமெல்லாம் பச்சை மயம், மூலிகை வாசம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம்
சித்திபுத்தி விநாயகர் திருக்கல்யாணம், முருகன் தெய்வானை வள்ளி திருக்கல்யாணம், சீதா ராமச்சந்திர மூர்த்தி திருக்கல்யாணம், ஆரோக்கிய லக்ஷ்மி தன்வந்திரி திருக்கல்யாணம் என 5 உற்சவங்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. இங்கே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு விநாயகர் தன்வந்தர் இருக்கார். 9 அடி விசேஷமான முறையில் பத்திங்கடா தேவி இருக்கா. சிரிச்ச முகத்தோடு மகிஷாசுரமர்த்தினி இருக்கா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம். அருட்பார்வை பார்த்தெனை ஆழ்கின்ற வேளையில், அருட்பார்வை பார்த்தெனை ஆழ்கின்ற வேளையில், உயிரில் உணர்வில் நான் கரைவேன், உயிரில் உணர்வில் நான் கரைவேன். சிவசங்கரா 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 சிவசங்கரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம். அண்ணாமலை வாழும் சிவமே. மலை சுற்றி வரும் நேரம் துயரில்லையே, மனம் சுற்றி விழும்போது சுகமில்லையே. மலை சுற்றி வரும் நேரம் துயரில்லையே, மனம் சுற்றி விழும்போது சுகமில்லையே. சிவனே சிவனே அருணாச்சலனே, ஹரனே ஹரனே கங்காதரனே, கருணை வேண்டுமையா. பிறவி எனும் பிணி தீர்த்திட வந்திடு ஞான ரூப சிவனே. ஒரு முறை உன்முக தரிசனம் தந்திடு வேதமான பரமே. சிவசங்கரா 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 சிவசங்கரா. ஓம் நம
அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமலநயனங்களபயம். அண்ணாமலை வாழும் சிவமே. லிங்கேசன் உன் பாதம் பரபிரம்மே, அருணேசன் நின் கோவில் கைலாயமே. லிங்கேசன் உன் பாதம் பரபிரம்மே, அருணேசன் நின் கோவில் கைலாயமே. குருவே குருவே அருணை குருவே, ஒளியே ஒளியே உயிரின் ஒளியே, அருளை தாருமையா. சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர ஜோதி ரூபமணியே, ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஆதிநாத வெளியே. சிவசங்கரா 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 சிவசங்கரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமலநயனங்களபயம். அண்ணாமலை வாழும் சிவமே.